பார்த்துருக்கேன். இப்போ நம்ம கருமாரியம்மன் கோயிலேருந்து பொங்கல் ஆகி வந்து இப்போ நம்ம தேரை வச்சு சுற்றினாங்க, நம்ம ஏரியா சுற்றினாங்க. ஸோ அது பேர் வந்து இந்த தேர் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். ஹாப்பி பொங்கல். தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வமங்கையடி பொங்கல். ஸோ ரோலெக்ஸ் அவன் பேரு டில்லி. வணக்கம் தமிழ் சொந்தங்களே, எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துகள். எல்லாருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷமான இருக்கும் நாள்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் நாள் தான். பொங்கல் வச்சு நம்ம கொண்டாடுவோம். அப்படி பாருங்க, உங்களுக்கு தெரியும் நம்ம முத்துமாரியம்மன் கோயிலில் தான் இருக்கிறோம். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து அதோட வேறு லெவல் தான் பொங்கல் கொண்டுவாங்க. ஃபுல்லாகவே தமிழ்நாட்டுக்கே பொங்கல். அது நம்ம தில்லிலையும் பொங்கல் கொண்டாடுறாங்க. அது எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியும். என்னோட பேக்ரவுண்டில் எனக்கு தெரியும் எல்லாமே. நம்ம முத்துமாரியம்மன் கோயிலில் வந்து நம்ம சிறப்பாக பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துகள். எப்பி பொங்கல் எல்லாருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முத்துமாரியம்மன் கோயிலில் தான் இருக்கிறோம் வச்சுருக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் பொங்குற மாதிரி அதில் வந்து மாலை போட்டு வச்சுருக்கிறாங்க, கரும்பு வச்சுருக்கிறாங்க. நம்மளுக்கு எல்லாமே தெரியும் 3 கரும்பு வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ 3 கரும்பு நீங்கள் பார்க்க முடியும். 3 கரும்பும் ஃபுல்லாக ரொம்ப சிறப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது அதே மாதிரி கீழே இந்த குடம், இந்த குடத்தில் பாருங்கள் பொங்குற மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி பூ மாதிரி வச்சுருக்கிறாங்க. பார்க்குற ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன சொல்ல போகிறோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேக்ரவுண்டில் வந்து விரவை வெட்டிகிட்டு இருக்கிறாங்க, பொங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து நான் உங்களை அங்கே போய் காமிக்கிறேன் வாங்க. அப்படியே வீடுக்குள்ளேயே வாங்க, அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படின்ட்டு நம்ம கோவில் சுற்றி நீங்கள் பார்க்க முடியும் ஃபுல்லாகவே. வாங்க, இந்த பக்கம் வந்து விரவை வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் விரவை வெட்டிட்டு அது பிறகு வந்து நம்ம இந்த பொங்கல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க இங்கிருந்து கூப்பிட்டு வருவாங்க கிருஷ்ணபாவோட பற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முத்துமாரியம்மன் கோயில் சார்பாக வந்து பொங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. 2 நிமிடம் வச்சுருக்கிறாங்க தெரியும் உங்களுக்கு. நான் கரும்புக்கு நடுவில் வைக்கல பொங்கல், அதாவது தண்ணி வச்சுருக்கிறாங்க. அது பாவனுக்கு அப்புறம் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து அந்த இந்த இடத்துல கரும்பு நடுவில் வச்சுருவாங்க. அந்த பண்டிகை பண்ணிட்டு இருக்கிறாங்க பொங்கல். நம்ம மாமா இருக்கிறாங்க, நாகேஷ் மாமா, அவங்களும் வந்து பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாங்க கோயில் சார்பாக. நடுவில் அழுக வச்சு கோலெல்லாம் நம்ம சிறப்பாக வச்சுருக்கிறாங்க. கோலம் நீங்கள் பார்க்க முடியும். பொங்கல் கோலம் மாதிரி இந்த ஃபுல்லாக மஞ்சள் தோடி வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தமிழ் சொந்தங்களே, நம்ம கோயிலில் வந்து 2 பொங்கல் வச்சுருக்கிறாங்க கோயில் சார்பாக. இது வந்து சாதா பொங்கல், இது வந்து தான் இனிப்பு பொங்கல். நம்ம கோயில் வச்சுருக்கிறது சாதா பொங்கல், இனிப்பு பொங்கல். இப்போ நம்ம கோயில் வந்து நம்ம கலாச்சாரம் வந்து மாறக்கூடாது அப்படின்ட்டு நம்ம கோவிலில் வந்து நார்மலாக நம்ம கோயிலில் வந்து நம்ம தமிழ் பாரம்பரியம் வந்து நம்மளுக்கு மாறக்கூடாது அப்படின்னு நினச்சி வச்சுட்டு தான் நம்ம கோயில் சார்பாகவே நம்ம வந்து பொங்கல் வச்சுட்டு இருக்கிறோம். ஒரு பொங்கலாக இருக்கட்டும், 2 பொங்கலாக இருக்கட்டும், பொங்கல் வந்து வைக்கணும். நம்ம தமிழர் இருந்தால் நம்ம கண்டிப்பாக பொங்கல் வந்து திருநாள் வந்து கொண்டாடணும். நம்ம பொங்கல் திருநாள் வந்து நம்ம வேட்டி சட்டை இல்லாத நம்ம கொண்டாடக்கூடாது. பாருங்கள், தமிழ் ட்ரெடிஷ்னல் வேட்டி சட்டை இதுலேயே நம்ம பொங்கல் கொண்டாடக்கூடாது. தமிழர் இருந்தால் கண்டிப்பாக பொங்கல் கொண்டாடணும். எல்லாருமே ஒரு பொங்கல் வச்சாலும் சரி, ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு பொங்கல் வச்சாலும் சரி, ஏரியாவில் பொங்கல் கொண்டாடணும் கண்டிப்பாக. நம்ம பொங்கல்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய ஹிஸ்ட்ரியில் இருக்குது, பெரிய வரலாறு இருக்குது பொங்கலுக்கு. இப்போ தமிழ் மக்கள் எல்லாரும் தெரியும். ஸோ நம்ம வந்து இப்போ முத்துமாரியம்மன் கோயில் இருக்கிறோம். நம்ம வந்து கருமாரியம்மன் கோயில் அப்படி போய் கண்டினியூ பண்ணி காமிக்கிறாங்க என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் முடிச்சு நம்ம முருகனுக்கு நம்ம போகலாம். அங்கே இது பொங்கல் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து ஸோ அவங்க அப்படியே வாட்ச் பண்ணி காமிக்கணும். உங்களுக்கு காமிக்கிறேங்க வீடியோக்குள்ள. ஏய் செட்டப்பாங்க
வந்து நிறைய நம்ம நோம்பில இந்த இடத்துல ஃபுல்லாக நம்பி இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் சொல்லி இந்த இடத்துல ஃபுல்லாக அப்படி நம்பி வச்சிருப்பாங்க. அது மாதிரி பொங்கலுக்கும் வந்து நம்ம பொங்கல் வச்சாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். கோயிலில் பொங்கல் நாளைக்கு வந்து கண்டிப்பாக வாங்க. இந்த வருஷம் அடுத்த வருஷம் வாங்க. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பொங்கலுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாகவே எல்லாம் அவங்க வீட்டுன்னு வாங்க, இப்படி பொங்கல் கொண்டாடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சொன்னது நம்ம வந்து முத்துமாரியம்மன் கோயில் வந்து பொங்கல் நம்ம திருநாள் வந்து நம்ம செலிப்ரேஷன் எல்லாம் காமிச்சிருங்க. நம்ம கருமாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். கருமாரியம்மன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து கோலம் வச்சிருக்கிறாங்க. பார்த்து உங்களுக்கு தெரியும், கோலம் ஹாப்பி பொங்கல் அப்படின்ட்டு கோலம் போட்டிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து பொங்குற மாதிரி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ஒரு கோவிலுக்குள்ள என்ட்ரி ஆகும் போது நம்மளுக்கு வந்து ஒரு வைப், பொங்கல் வைப்னு ஒன்று வரும்னா அந்த பொங்கல் வைப் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். எதனால பார்த்தீங்கன்னா நம்ம கோவில் வந்து இவ்வளோ பெரிய பொங்கல் வந்து வச்சிருக்கிறாங்க. பொங்கல் வச்சிருக்கிறாங்கன்னா கோலம் போட்டிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. சப்பி பொங்கல் போட்டிருக்கிறாங்க. ஸோ கோயிலுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த பொங்கல் வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க பொங்கல் பொங்குற மாதிரி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி நம்ம வந்து கோவில்லேருந்து பொங்கல் நாள் வந்திருக்கிறோம். ஸோ என்னென்ன பூஜை நடக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் கருமாரியம்மன் கோவிலில். ஸோ வாங்க அப்படி உள்ள உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து நம்ம ரீடேக் எடுத்து எடுக்கிறதுனால 2-3 ஷார்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது நம்மளுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு அப்படியே காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ நம்ம கருமாரியம்மன் கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் பண்ணி நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஹாப்பி பொங்கல்லாம். ஸோ வாங்க நம்ம அப்படியே கோயிலுக்குள்ள கண்டினியூ பண்ணி போகலாம். கால் வந்து போட்டு இந்த பொங்குற மாதிரி வச்சிருக்கிறாங்க கோலம் வந்து. இந்த கோலத்துக்கு வந்து நம்ம எப்படின்னா ஒரு பர்சன் அது கொடுப்பாங்கல்ல, அந்த ஸ்கோர் கொடுப்பாங்கல்ல, 100 ஸ்கோர் நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். அவ்வளோ சிறப்பாக இருக்குது கோலம் வந்து. வாங்க அப்படியே நம்ம உள்ள போகலாம். உங்களுக்கு வந்து நான் என்ன காமிக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொங்கல் திருநாள் அன்னைக்கு வந்து நம்ம கோயில வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு உங்களுக்கு காமிக்க போறேன். இந்த 3 கரும்புல 4 கரும்பு வச்சிருக்கிறாங்க டெக்கரேஷன் பண்றதுக்கு. உங்களுக்கு தெரியும், கரும்பு வச்சிருக்கிறாங்க. 2 பக்கம் வந்து விளக்கு வச்சு நடுவில் வந்து பொங்கல் வச்சிருக்கிறாங்க. விநாயகர் சிலை வச்சிருக்கிறாங்க அது பக்கத்துலயே. அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பொங்கல் வைக்கும் அதே மாதிரி வந்து பொங்கல் வந்து தனியாக ஒரு லெவலில் வச்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்க முடியும், இங்கே பாருங்கள் இந்த டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. டிசைன் பொங்கல், அதுக்கப்புறம் இந்த வர வைக்கிற மாதிரி மாலை போட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம கருமாரியம்மன் கோயிலேருந்து பொங்கல் வைப் வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த பொங்கல் வைப் அப்படியே இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஹாப்பி பொங்கல் தான். ஸோ நம்ம தாத்தா இருக்கிறாங்க, நம்ம கூட செல்வகுமாரனா இருக்கிறாங்க. பொங்கல் நாளுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது, சந்தோஷமா இருக்குதுண்ணா. நம்ம கோயிலேருந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், 6 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது நம்ம பொங்கல் வைப் வந்து என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு கிடைக்குது. அந்த கோலத்து பாட்டு அப்படி நம்ம கோயிலுக்குள்ள வந்தோம் ஒரு தனியாக வைப் கிடைக்குது. இப்படி நம்ம தமிழ்நாட்டு கோயிலுக்குள்ள அந்த மாதிரியே இருக்குது இன்னைக்கு. ஆமா ஆமா, அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்குது பொங்கல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படி ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹலோ, ஆயிடுச்சா? கோவிலுக்குள்ள நம்ம போகலாம் பூஜைக்கு. நம்ம கருமாரியம்மன் கோயிலுக்குள்ள வந்து பூஜை தினமும் பூஜை நடந்துட்டு தான் இருக்கும். இங்கே என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் பூஜை ரொம்ப சிறப்பாக நடக்கும். இந்த பொங்கல் அன்னைக்கு வந்து நம்ம நல்ல பூஜை நடக்கும். ஹாப்பி பொங்கல் மாமா. ஹாப்பி பொங்கல்.
தண்ணீர் பொங்கல் சாதம் நம்மளுக்கு நம்ம தமிழ் சாப்பாடுலேருந்து பிடிச்சது வந்து பொங்கல் நெல் தான். இன்ப பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தமிழ் சொந்தங்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தில்லி மாரியம்மன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் இருக்குது. ஸோ அந்த தேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம சிறப்பாக தங்க தேர் இல்லை, நம்மளோட தேர், நம்மளுடைய கருமரியம்மன் கோவில் சார்பாக தேர் இருக்குது. இந்த தேர் வந்து பார்த்தீங்கன்னா தில்லியிலேயே உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும், தில்லியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டிலேருந்தே கொண்டு வந்த தேர் நம்ம இந்த கருமரியம்மன் கோவில் தேர் வந்து. ஸோ இது வந்து நம்ம பெருமையாக சொல்லியாகும், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கருமரியம்மன் கோயிலில் வந்து தேர் இது. அதுவும் இல்லாத ப்ளஸ் வந்து 2018 வந்தது இந்த தேர். 2018 தமிழ்நாட்டிலேருந்து வந்தது. ஒரு தான் வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு இந்த நம்ம தேரை வச்சு சுற்றினாங்க, நம்ம ஏரியா சுற்றினாங்க. ஸோ அது பிறகு வந்து இந்த தேர் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆமாம், நம்ம வீடியோ வந்து கருமரியம்மன் கோயில் எத்தனை எபிசோடு வந்திருக்கும், அத்தனை எபிசோடில் வந்து நான் பார்த்தது நீட்டாக பார்க்குறேன் அந்த தேரை. ஸோ நம்ம செல்வகுமார் நான் சொன்ன மாதிரி வந்து கும்பாபிஷேகத்தில் வந்து நம்ம இந்த தேர் எடுத்து சுற்றுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி நடந்துச்சுன்னா நம்மளுக்கு நிறைய மக்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து கிடைக்கும். நம்மளோட தேர் எடுத்துகிட்டு சுற்றினா தமிழ்நாட்டில் மட்டும் தான் நான் தேர் பார்த்துருக்கிறேன். தில்லியில் நம்ம கோயில் நியர்பை நம்ம கருமரியம்மன் கோயிலில் தேர் இருக்குது, இது யாருக்கும் தெரியாது. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், வந்து நீங்களும் வந்து கருமரியம்மன் கோயில் விசிட் பண்ணுங்கள். ஸோ நிறைய இது இருக்குது எங்கள் கோவிலையும். இப்போ நம்மளோட வியூ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுமா, தமிழ்நாட்டில் நம்ம இது இருக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காட்டுக்குள்ளே வந்து நம்ம கோவில் இருக்கும், அதே மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்ல இருக்குது. எப்படி ஆகணும் 2018 தேர் இது 2025 வந்துருச்சு. ஸோ பார்க்கலாம் அப்படியே. ஸோ நம்ம கருமரியம்மன் வந்து நம்ம பொங்கல் பார்த்துச்சு, நம்ம சிறப்பாக இருந்தாங்க. நம்மளுக்கு வந்து இந்த பொங்கல்ல கொடுத்தாங்க நம்மளுக்கு இனிப்பு பொங்கல். அதே மாதிரி பார்க்கலாம். ஸோ முடிஞ்சிச்சுன்னா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். सभी को बहुत बहुत शुभकामनाएं। मैं समय ईदों ख्याला में मंदिर में हूँ और हर साल की तरह इस साल भी ताजे गन्ने की फसल से जो रस निकला है उससे शानदार चावलों की खीर बनाई जा रही है। पंडित जी ने भी पूजा की है, सारे मेरे भाई साथी मेरे साथ में। आप सभी को पोंगल की और मकर संक्रांति की हार्दिक शुभकामनाएं। परमेश्वर सभी के घर में खूब खुशियाँ, अच्छी सेहत, सभी के लिए तरक्की। अच्छा यूट्यूब चैनल है, क्या बात है, क्या बात है। तो तमिल सिखाओ तो सही पहले। பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சொந்தங்களே நம்ம ஏரியா வந்து நம்ம ஜெனரல் சார் வந்திருக்கிறாரு, வந்து நம்ம எம்எல்ஏ நம்ம ஏரியால. ஸோ ஒரு நம்ம கூட வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்கிறாரு. ஸோ हैप्पी पोंगल। Yeah, happy पोंगल to all of you, all my brothers, all my sisters। आपको कैसे लग रहा है जैसे हमारे पोंगल भी सेलिब्रेट करने आया, तो आप कुछ बताइए आपको कैसे खुशी लगी? पिछले लगभग from last 11 years I am celebrating this festival with all my families who belongs to South India and I am very happy। हर साल की तरह इस साल भी बहुत खुशी से सभी लोग पोंगल सेलिब्रेट कर रहे हैं। तो I wish, I pray टू ऑलमाइटी सभी के घर में खूब खुशियाँ, सभी को अच्छी हेल्थ और सभी को बहुत बहुत बधाइयाँ। मैनी कंग्रेचुलेशंस टू ऑल ऑफ यू। गॉड ब्लेस यू। पोंगलो पोंगल पोंगल पोंगल।
एक हाथ में ये एक हाथ में वो இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் நன்னையடி இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு 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 தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியில் போற்றி சொல்லடியோ தமிழ் சொந்தங்களே நம்ம கூட வந்து நம்மளுடைய பிரதர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ ஹாப்பி பொங்கல் பாய், ஹாப்பி பொங்கல். ஸோ வேடி சதுர்த்தி போடல, சரி பரவாயில்ல வேடி சட்டை போடணும் பொங்கலாக இருந்தா சரியா. ஹாப்பி பொங்கல் எஸ் ப்ரோ. இதில் ஒரு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம பொங்கலுக்கு 4 வார்த்தை தெரியாது. ஹாப்பி பொங்கல் அக்கா. அக்கா சாப்பிட்டுட்டு இருக்குது பொங்கல். பொங்கல் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் இருப்பா. ஹாப்பி பொங்கல் அக்கா. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் ஐயா. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். பிஸியா இருக்கிறாங்க. ஹாப்பி பொங்கல் அக்கா. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் வா. ஹாப்பி பொங்கல் சேச்சா. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் சரி வா. ஹாப்பி பொங்கல். ஓகே अच्छा ரொம்ப நன்றி. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். அப்படியே பார்த்துட்டு வரேங்க வீடியோ. சரியா. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். மாமா தான் இன்னைக்கு வந்து நம்மளோட பொங்கல் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மாமா பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹோட்டல் அப்பா ஹாப்பி பொங்கல். மார்ச் மாதத்து வரைக்கும் மார்ச் மாதத்தோட வீடியோ போகணும். மாமா வச்சுட்டு போவாது வீடியோ. ஓகே ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் தாதா. ஹாப்பி பொங்கல். தம்பி ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி ஹாப்பி இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாரும் संतोषமா இருங்க, खुश रहो, अपने फैमिली के साथ पोंगल सेलिब्रेट करो और हैप्पी पोंगल. हैप्पी पोंगल. ஆனா ஹாப்பி பொங்கல் டிஸ்டர்ப் பண்றீங்க. ஆனா பொங்கல் சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணுங்க. ஹாப்பி பொங்கல். பொங்கல் சாப்பிட்டு இருக்காங்க. பொங்கல் 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 பத்தி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். சொல்லலாம். ரொம்ப நன்றி. எப்படி சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கு. யூடியூப் ரொம்ப நன்றி. பொங்கல் அக்கா. அல்ல விஜய் இருக்கு. ஓகே வெண் பொங்கல். கட் பண்ணிருப்பா வீடியோ. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல்.
పెద్ద పూర్తి తిరిగింది చిన్నుండి పట్టి